ஹலோ கைஸ், குயிட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரோல் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ட்ரோல் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பீரியடாகவே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று தான் எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2025 ஆகஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2026 மார்ச் வரைக்குமே இதே ட்ரெண்ட் லைனுக்குள்ளுக்கு தான். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் எங்களுக்கு இந்த ட்ரோல் யூஎஸ்டிடி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இப்போ வந்து கரண்ட்டாக எங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரோல் யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ஒரு சைட் வைஸ் மார்க்கெட் ஒன்றில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. எங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் எங்களுக்கு வந்து இந்த ட்ரோல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அப்படியே நாங்கள் வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னாலும் ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் உண்டு, ஒரு அக்யூமுலேஷன் பேஸ் ஒன்று இருந்துட்டு தான் மார்க்கெட் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால், பிரேக் அவுட் நடந்து அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் ஒன்று கொடுத்துருக்கும். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1300 to 1400% அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அவுட் உண்டு எங்களுக்கு இந்த பிளேஸ்லேருந்து கொடுத்துருக்கும். சரியா? அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இங்கேருந்து எங்களுக்கு இப்போ பிரேக் அவுட் நடக்குதுன்னு எங்களுக்கு இப்போ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த பிரேக் அவுட்லேருந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 1300% அந்த மாதிரி இந்த ஜோனுக்கு வச்சோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 22 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக இருக்குது. சரியா? ஆனால் இங்கேருந்து எங்களுக்கு இது வரைக்கும் வைக்கலாம், கிட்டத்தட்ட 1000% இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த சைட்வேஸுகளுக்கு ப்ரீவியஸாக நடந்த மாதிரி என்ன சரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த சைட்வேஸுகளுக்கு ப்ரீவியஸாக நடந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டால் எஸ் நடக்குது. இப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ப்ரீவியஸாக எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிளேஸில் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரியா? எங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும், இப்படி வருது. சரியா? இப்போ அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிக்குதான்னு கேட்டால் எஸ், இங்கேயும் அதே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அது எப்படின்னா இப்படி இப்போ இந்த மாதிரி அப்போ எங்களுக்கு இந்த பிளேஸ்லேயும் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இப்போ அந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு பிரேக் டவுன் நடந்து எங்களுக்கு கீழே வந்து ஒரு ஜோனில் வந்து டேப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கரண்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே ஒரு ஜோன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் ஒரு ஜோன் ஒன்று இருந்திருக்குது. அப்போ அந்த ஜோனில் வந்து எங்களுக்கு டேப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜோனில் இருந்து எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் ஒரு டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி திருப்பி கீழே வந்திருக்கிறாங்க இதே ஜோன். சரியா? இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எஸ், இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து மார்க்கெட் எங்களுக்கு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு திருப்பி எங்களுக்கு இந்த பிளேஸுக்கு வந்துட்டாங்க. இந்த பிளேஸை சேர்த்துருக்கலாம். சரியா? அப்போ திருப்பி எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி திருப்பி கீழே வந்து திருப்பி ஒரு திருப்பி மூவ். அப்போ இங்கேயும் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி திருப்பி எங்களுக்கு இங்கே வந்திருக்கிற பிளேஸ் வந்து இந்த ஜோன். சரியா? அப்போ இப்போ என்ன செய்யலாம் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால், இப்போ திருப்பி வந்து மார்க்கெட் பம்ப் ஆகணும். சரியா? இது வந்து எத்தனை தடவை? ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம். எஸ், செகண்ட் டைம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி பம்ப் ஆகணும். திருப்பி பம்ப் ஆகக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், எங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கேயும் ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கேயும் ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிருப்பாங்க. அப்போ இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகி திருப்பி கீழே மூவ் ஆகி எங்களுக்கு இப்போ ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹிஸ்டோரிக் வைஸை பார்க்கல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதே டபுள் டாப்பை விட எங்களுக்கு இங்கேருந்து இப்போ இருக்கிற பிளேஸ் இதுலேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே மூவ் ஆகிட்டு திருப்பி ஒரு மேலே மூவ், திருப்பி கீழே ஜோனுக்கு வரைக்கும் மூவ், திருப்பி மறுவ மேலே மூவ், திருப்பி கொஞ்சம் கீழே மூவ் ஆகி ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரோட மார்க்கெட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அவுட் நடக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த சைட்வேஸுகளுக்கும் இந்த சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆக முன்னுக்கு ஒரு டபுள் டாப், அதுக்கு பின்னாடி எங்களுக்கு 2 டபுள் டாப் இந்த சைட்வேஸுகளுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு இப்போ ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருச்சு. இப்போ 2வது டபுள் டாப் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகி எங்களுக்கு அந்த ரெண்டாவது டபுள் டாப்பில் இருந்தால் எங்களுக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் நடக்கணும். சரியா? அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு வந்து எங்களுக்கு இங்கே என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் இல்லைன்னு சொன்னால் புல்லிஷ் பிளக்காக இருக்கலாம். இது புல்லிஷ் பிளக்காகவும் இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகி எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு கிளியரான
எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறது. சரியா? அப்போ இந்த ஃபாலிங் வெஜ் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 193 டேஸ் வந்து எங்களுக்கு இந்த ஃபாலிங் வெஜ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. சரியா? எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 டேஸ் அந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இங்கே ஹையாக தான் இருக்குது. 250 டேஸுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பார்க்கிட்ட எங்களுக்கு எக்ஸாக்டாக April 30th வந்து பிரேக் அவுட் நடக்கணும். ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பார்க்குறது எங்களுக்கு எக்ஸாக்டாக April 30th வந்து பிரேக் அவுட் நடக்கணும். சரி, அந்த April 30th பிரேக் அவுட் நடக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த பிளேஸில் மாதிரி வச்சு எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கணும். இங்கேருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 0.28 இந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 1600% கிட்ட மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம். ப்ரீவியஸாக வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து சைட்வேஸ் கொடுக்குதுன்னு சொல்லி இந்த பிளேஸில் கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அது வந்து இன்வெலிடாக மாறி எங்களுக்கு அதுக்கு பின்னால் கீழே ஃபாலோ ஆகிடுச்சு. சரியா? கீழே மூவ் ஆகி எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இந்த பிளேஸில் வந்து ப்ரீவியஸாக நடக்கிற ஒவ்வொரு எங்களுக்கு நடந்த ஒவ்வொரு சினாரியும் இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எங்களுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்ற மாதிரி. பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் பம்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இந்த ரேஞ்ச் இந்த ஜோன் இது வரைக்கும் எங்களுக்கு பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வெரி ஹையாக இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் பேசிக் அட்வான்ஸ் கிரிப்டோ கரன்சி ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.